ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் என்ன நினச்சேன்னு பார்க்கலாமா? நேற்று வந்து அன்பு வந்து கெட்டப் போட்டுன்னு வருவானா கண்மணி பிக்கப் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு தான் பிக்கப் பண்ணுவாள். பிக்கப் பண்ணிவிட்டு 2 பேரும் பைக்கில் போவாங்க. இவங்க அண்ணாங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, இவங்க வந்து இது பண்ணுவாங்க, சூப்பராக இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேர் பைக்கில் போகும்போது அன்பு வந்து நல்லா பேசிக்கிட்டே போவான். வேணுமே குண்டு குழியுமா இருக்கிற ரோடு, சரியில்லாத ரோடாக பார்த்து கூட்டிகிட்டு போவான். அப்புறமேட்டா பைக் வந்து கரெக்டாக மெடிக்கல் ஷாப் போனோடனே, சரி எவ்வளோ ஆச்சு சொல்லுங்கள். இல்லைங்க இருக்கட்டும் பரவாயில்ல, இல்லை அதெல்லாம் கிடையாது, காசு கொடுப்பேன்னு சொல்லுவான். உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு மேடம், ரிட்டனும் நீங்கள் இதுலேயே போய்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வா சொன்னோன்னே இவங்களுக்கு டவுட் வந்துடும். மெடிசன்ஸா, உங்களுக்கு எப்படி தெரியும்? மெடிக்கல் ஷாப் வந்திருக்கீங்க, அப்போ மெடிசன்ஸ் தானே சொல்லி சமாளிச்சிருவான். அவளும் மெடிக்கல் ஷாப் போயிட்டு மெடிசன்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் திரும்பவும் வந்து இட்டுன்னு வந்து வீட்டிலே விட்டுருவான். விட்ட உடனே எவ்வளோ ஆச்சுங்கன்னு சொன்னோடனே, சரி இருங்க ஆப்பில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்ப்பான். கரெக்டாக அப்போ பார்த்து கார்த்திக் ஃபோன் பண்ணி, டே அண்ணா, என்ன அன்னி கூட ஜாலியாக சூப்பராக ஜாலியாக போனியா, கரெக்டாக குண்டு குழியுமா இருக்கிற ரோடாக பார்த்து போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுறான். அதை இவன் வந்து தெரியாமல் ஸ்பீக்கர் போட்டு மாட்டிப்பானுங்க. கண்மணி இதை பார்த்துட்டு முறைச்சிட்டு காசு கொடுத்துட்டு போயிடுவான். இங்கே வந்து அன்பு வந்தோடனே அன்புக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அழகாக நீட்டாக அயன் பண்ணியிருந்தோடனே அன்புக்கு ஷாக் ஆகிடும். அவன் கார்த்திக் தான் பண்ண நினச்சி, டே உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா, சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இது பண்ணுவான். கரெக்டாக வெண்ணிலா வந்துட்டு, நான் தான் உங்களுக்காக பண்ண அன்புன்னு சொல்லிட்டு சொன்னோடனே அன்பு டென்ஷன் ஆகிடுவான். உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு கசக்கி போட்டுருவா. உடனே வெண்ணிலா சொல்லுவா, அவள் தான் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டால, நடுவில் வந்தவன் நடுவுலேயே போயிட்டான், நான் தான் உங்களுக்கு கரெக்டான மேட்ச்சு, நம்ம 2 பேர் தான் இதுவாகணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவா. அன்புக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். உனக்கு அடுத்து பிடிச்சி வெளில தள்ளுறதுக்குள்ளே ஓடிடுன்னு சொல்லுவான். இதை கேட்டால் சரி சரி அப்படியாவது உங்கள் கை என் மேலே படட்டும்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, சி வெளில போன்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். இங்கே ஹாலில் வந்து இவங்க ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதை பார்த்து அன்பு என்ன பண்ணுவான், அந்த ஃபோட்டோவில் டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து தொடச்சிட்டு இருப்பான். துடைக்கும் போது கை தவறி அந்த ஃபோட்டோ வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும். இதை பார்த்தோன்னே அன்பு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். கரெக்டாக கண்மணி வந்துட்டு பயங்கரமாக திட்டுவான், எதுக்கு இந்த ஃபோட்டோவை உடச்சிங்க, உங்களுக்கு தெரியாத வேலையெல்லாம் ஏன் பண்ணுறீங்க, எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை மீறி டென்ஷன் ஆகி பயங்கரமாக திட்டிடுவா. அதுக்கப்புறமேட்டா தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகும், ஓ நம்ம இவர் கூட இதுவாக இருக்கும்ல சொல்லிட்டு எனக்கு இந்த ஃபோட்டோ பிடிக்கவே பிடிக்காது சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சு பேசிடுவா. இதெல்லாம் பார்த்தோன்னே அன்பு ஷாக்காகி நிற்பான். ஆனால் நாளைக்கு இது எபிசோடில் வந்து அன்பு வந்து கண்மணிக்காக லெட்டர் எழுதுவா. இதோட இன்னைக்கு இது முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.